ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூன் 15, 2024. பாபா நம் அனைவருக்கும் மிகப்பெரிய காரியங்களை வழங்கியிருக்கிறார். பகவான் தனது காரியத்தில் நம்மை துணைவர்களாக ஆக்கியிருக்கின்றார். என்னுடன் நீங்களும் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். நான் அமைதி கடலாக இருக்கிறேன். நீங்களும் இவ்வுலகில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும். நான் தூய்மை தன்மையின் கடலாக இருக்கிறேன். நான் இந்த உலகையும் முக்கியமாக பாரதத்தையும் தூய்மையாக்க வந்திருக்கிறேன் என்கிறார். நீங்களும் அதே காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறார். நான் சர்வ வல்லமை படைத்தவனாவேன். அனைவரது துக்கங்களையும் அழிக்க வந்திருக்கிறேன். என்னிடமிருந்து சக்தி பெற்று நீங்களும் இதே காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறார். பாருங்கள், நாம் பகவானுடைய துணைவர்களாவோம். பகவான் நமக்கு துணைவராவார், நாம் அவருக்கு துணைவர்களாவோம். அவர் அனைவரிலும் சக்தி படைத்தவர், நாமும் மிகுந்த சக்தி படைத்தவர்கள். அவர் மிக உயர்ந்தவர், நாமும் மிகவும் உயர்ந்தவர்களாவோம். எனவே அவர் நமக்கு ஒப்படைத்திருக்கக்கூடிய காரியத்தினை நேர்மையாக நிறைவேற்ற வேண்டும். உலகில் மக்கள், நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அல்லவா? அதற்கு பதில் கூறுவதற்காக பரம ஆசிரியர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எந்த பாரதம் இந்த உலகிற்கே தலைக்கிரீடமாக சுகம், அமைதி, தூய்மை, செல்வ செழிப்பு நிறைந்திருந்ததோ அவை அனைத்தையும் இப்போது இழந்து நிற்கிறது. மீண்டும் நாங்கள் பாரதத்தை அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறோம் என்று கூற வேண்டும். எனவே இது நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நமது கடமையை பற்றிய சரியான விழிப்புணர்வு நமக்கு இருக்கிறதா? உண்மையிலேயே நாம் இந்த உலகில் அமைதியை படைக்க விரும்புகிறோமா? இந்த முழு உலகிலும் அன்பின் அலையை பரப்ப விரும்புகிறோமா? உண்மையிலேயே நாம் அனைவரது துக்கங்களையும் போக்க விரும்புகிறோமா? நாமும் தடைகளற்றவராக இருந்து அனைவரது தடைகளையும் அழிக்க விரும்புகிறோமா? பலருக்கும் இந்த எண்ணம் இருப்பதில்லை. ஆனால் சில ஆத்மாக்களுக்கு கூட நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவர்களுக்கு சிவ தந்தையிடமிருந்து மிகுந்த சக்தி கிடைக்கப்பெறும். சக்திகள் கிடைக்கும், செய்வதற்கான தகுதிகள் கிடைக்கும், பாதை தெளிவாகிவிடும். எனவே திடமான எண்ணத்தை உருவாக்குவோம். இந்த உலகில் நான் அமைதியை நிலைநாட்ட வேண்டும், அமைதியின் அதிர்வலைகளை பரப்ப வேண்டும். இந்த காரியத்தினை முதலில் சுயத்திலிருந்து துவங்குவோம். பின்னர் நமது குடும்பத்தில் அமைதியை பரப்புவோம். பின்னர் நாம் வேலை செய்யும் இடத்தில் அமைதியை பரப்புவோம். தற்காலத்தில் பலரும் வேலை செய்யும் இடத்தில்தான் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். எனவே அமைதியை பரப்புவதற்கு ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பது மிக அவசியமானதாகும். ஆத்மாவாகிய நான் முற்றிலும் அமைதியாக இருக்கிறேன் என்று பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். இப்படிப்பட்ட எளிதான பயிற்சிகளை 21 முறைகள் செய்து கொள்ளுங்கள். சுயத்திற்காக முதலில் செய்யுங்கள். பின்னர் குடும்பத்திற்கு அமைதியின் அலைகளை பரப்புங்கள். இந்த அனைத்து ஆத்மாக்களும் அமைதி சொரூபமானவர்களாவார்கள். இவர்களது சுய தர்மமே அமைதியாகும். ஆத்மாவாகிய நான் பரம தூய்மையானவனாவேன். இந்த ஆத்மாக்களும் மூலமான ரூபத்தில் தூய்மையானவர்களே. இப்போது தூய்மை இழந்துவிட்டன. இவற்றை மீண்டும் நாம் தூய்மையாக்க வேண்டும். இப்படிப்பட்ட பயிற்சிகள் மூலமாக நாம் அமைதியின் அதிர்வலைகளை பரப்புவோம். பாருங்கள், அமைதியின் அதிர்வலைகள் எப்படிப்பட்டவை என்றால், அவை பரவ துவங்கும் போது பலரது மனமும் அமைதியடைகிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் வெளியே செல்கிறீர்கள். அப்போது குளிர்ந்த தென்றல் வீசினால் எப்படி இருக்கும்? உடலும் குளிர்ச்சி அடையும், மனதிற்கும் இதமாக இருக்கும். அவ்வாறே நாம் பரப்பும் அமைதியின் அதிர்வலைகள் தொலைதூரம் வரை பிறருக்கு அமைதி கொடுக்கும். ஆனால் இந்த பயிற்சிகளை செய்வதன் கூடவே கவனம் செலுத்துவோம். நமது வார்த்தைகளால், நடவடிக்கைகளால், நமது உள்ளுணர்வினால் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அமைதியற்ற தன்மையை பரப்பக்கூடாது. யாரோ ஏதோ விஷயத்தை நம்மிடம் எடுத்து வந்தார்,
நாம் அதனை இன்னும் பெரிதாக்கி அமைதியற்ற தன்மையை பரப்புகிறோம் என்று இருக்கக்கூடாது. மாறாக பெரிய விஷயத்தை கூட சிறியதாக்கி அந்த பிரச்சனையின் விஷயத்தை தவிர்த்து விடுவோம். அதன் மூலம் நமது சித்தமும் அமைதியாக இருக்கும், பிறரது சித்தமும் அமைதியடையும். உங்களது குடும்பங்களில் கூட இப்படிப்பட்ட ஒரு லெட்கோ செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் உங்களது குடும்பமே அமைதியின் கோவிலாகிவிடும். உங்களது வீட்டிற்கு யார் வந்தாலும் அமைதியை அனுபவம் செய்யும் அளவிற்கு அதனை அமைதியின் கோவிலாக உங்களால் உருவாக்க முடியும். அந்த அதிர்வுகளில் வருபவர்களுக்கு தமது பிரச்சனைகளின் தீர்வு கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.